கேட்கணுமோ பேரே பேக் இந்தியா இடு தலையிட்டு கலையிட்டு காக்கணுமோ வீடே. பிரதர் எப்படி இருக்கீங்க? நம்மலாம் வந்து இந்தியன் 1 பார்த்துருக்கோம். ஓகே, இது இந்தியன் 2 ஆடியோ லான்ச். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கீங்க. ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இந்தியன் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இது வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நான் வந்து பேக் ஸ்டேஜில் பிக் பாஸ் வந்து டைரக்ட் பண்ணிருந்தேன். கமல் சாரும் சங்கர் சாரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பின்னாடி இந்த லிங்க்கு வந்து சொன்னது நான் தான். ஸோ அங்கேருந்து இப்போ அந்த படம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகி இப்போது தமிழ் சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு அந்த த்ரூ அவுட் த ஜேர்னி நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்தது ஃபஸ்ட்டு சுபாஷ் சார் லைக்கா பற்றி பேசணும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் கோலமாவை வந்து அவங்க தான் ப்ரொடியூசர். நான் நிறைய வாட்டி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சி இது வரைக்கும் என்னால் தேங்க்ஸே சொல்ல முடிஞ்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நான் அவர் சாரை. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் கோலமாவு கோகிலாக்காக. நான் அங்கேருந்து 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் உங்களை பார்க்குறதுக்கு. இப்போ தான் அதுவும் ரொம்ப தூரம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது சங்கர் சார் பற்றி சொல்லணுன்னா ஆடியோ லான்ச் இதே ஸ்டேஜில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 2.0 நான் தான் டைரக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஈவெண்ட்டும் நானே டைரக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இப்போ உட்காரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த சான்ஸ் கிடைக்கல. இனிவே பரவாயில்ல சார். ப்ளஸ் சங்கர் சார் பற்றி யார்கிட்ட பேசினாலுமே வந்து சங்கர் சார் மாதிரி யோசிங்க, சங்கர் சார் மாதிரி பண்ணோம். ரெஸ்ட்ரிக்டடாக வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸு ஓவர்சீஸு எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் சினிமாவை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனது வந்து அது முக்கிய பங்கு சங்கர் சார் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு பார் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காரு. அது என்னென்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காரு. இன்னொன்று சங்கர் சார் பற்றி வந்து ரஜினி சார் என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி ஷூட்டிங்கில் இருக்கும்போது சங்கர் சார் வந்து என்ன ஹார்ட் ஒர்க்கர் தெரியுமா, அது வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாருங்க. ஷார்ட்டு வந்து எந்திரிச்சே போக மாட்டார். எல்லா ஷார்ட்டும் அவர் இல்லாமல் எடுக்க விட மாட்டார். ஃபோக்கஸ்டாக இருப்பார். நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் நமக்கு என்ன தோணுன்னா, இவர் சங்கர் சாரை பாராட்டி பேசுகிறாரா இல்லை நமக்கு எதாவது சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. இல்லை சார், நான் அப்பப்போ ஏஞ்சி தான் போயிட்டு வருவேன். நான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் இனிமேல் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டு கூப்பிட்டதுக்கு நானும் வந்து எல்லோரும் மாதிரி இந்தியன் 2க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கமல் சார் பற்றி ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பெரிய வியப்பு இருக்கும் கமல் சார் மேலே. என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பேக் ஸ்டேஜ் டைரக்டர் கமல் சார் இருப்பார்னா சரி ஓகே, அவர் இருப்பார், நம்ம யார்கிட்டயும் சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். லோகேஷ் பாவம். ஓகே, இல்லை நல்ல மேட்ரு தான், சொல்லுங்க. நின்றுட்டுருக்கேன். போய் கை ஸ்கிரிப்ட் இருக்கும்போது பார்த்தா நேரம் அவர்கிட்டயே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் நின்றுட்டுருக்காரு. பார்த்தம்போது நமக்கு அப்படியே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் ஒன்று வரும்ல. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் தப்பாக தான் சொல்லுவோம். சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க. இவர்கிட்டே இப்போ தப்பாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கும். நிறைய விஷயம் அவர்கிட்ட ஏதாவது நம்ம டிப்ஸ் மாதிரி கேட்கலாம். நமக்கும் ஒரு சினிமா பண்ணணும்னு ஒரு அப்போ கோலமாவு கோக்கில் ரிலீஸ் ஆகலை, அப்போ தான் ஷூட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இவர்கிட்ட கற்றுக்கணும் சொல்லி ஏதாவது பேசி கற்றுக்கலான்னு சொல்லி லைட்டாக பேச்சு கொடுக்கும்போது அவர் என்னென்னா சார் பேச ஆரம்பிப்பார். நான் என்னென்னமோ சொல்லுவார். ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்கும், ஆர்டிஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் போய்ட்ஸு. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சரி ஓகே, 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3ஆவது நாள் பார்த்தேன் இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் மேட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அவனு சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் பேசுகிற யாரை பற்றி எனக்கு தெரியாது சார், நான் சும்மா தான் நின்று உங்களை பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக அப்படின்னோடனே அப்படியே பார்த்தார் என்ன, அது உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. பரவாயில்ல. அப்போது வந்து அவர் 3 நாளாக தெரிஞ்சு தான் பேசியிருக்காரு. ஸோ நமக்கு அந்த தெரியலன்ற ஃபீலிங்கை நம்மளை இதுக்கு நம்ம ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுது. அனி மியூசிக்கு அது வேறு ஒரு ஆட் ஆன் ஸ்பெஷல். ப்ளஸ் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். தேங்க்யூ. சூப்பராக சுவாரஸ்யமான பல விஷயங்கள் சொன்னீங்க. லோகேஷ், உங்களோட டர்ன். எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு இந்த படத்துக்கு அவாய்ட் பண்ணுறதை தாண்டி இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நான் வெயிட் பண்ணுற படம் இது. கமல் சார் செட்டில் ஆகட்டும், சங்கர் சார் ஏதாவது மீட்டிங் ஆகட்டும், அணியை பார்க்கும்போது எல்லார்ட்டையும் நான் கேட்குறது வந்து அப்டேட் தான். இந்தியன் எந்த லெவலில் இருக்குது, என்ன முடிஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் அந்த வறுமக்கலை போர்ஷன்லாம் வருது, இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டு அவங்ககிட்ட கேட்டிருப்பேன். நான் அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸாக கமல் சார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன கனெக்ட்னா, நான் விக்ரம் சைன் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்கும்போது இந்தியன் ஷூட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அவர் இந்த கெட்டப்பில் இருப்பாருலாம் தெரியாது. நான் சைன் பண்ணி உட்காந்துருக்கும்போது சார் இதே கெட்டப்பில் தான் வந்தார் நேரில். சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு பென் கொடுத்தாங்க. அந்த பெண்ணை வந்து அவர் கையில் பிடிக்க முடியல, ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாம் இருக்கிறதால இருந்தது. அந்த 2 விரலில் இருக்கிற ப்ராஸ்தட்டிக்ஸை ரிமூவ் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கே 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அவர் மிரக்கல் தான். ஸோ நாங்கள் அப்படியே அந்த வியப்போடு தான் பார்த்துட்டு இருப்போம் எப்போவுமே.
இப்போ இவன் சொன்ன மாதிரி சங்கர் சார் வந்து அவர் செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட்ஸை நெருங்க முடியுமாங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ட்ரைமே. இப்போ கூட ஒரு பாட்டு பிரம்மாண்டமாக எடுக்கணும், இல்லை ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்து ஆப்வியஸாக நம்மகிட்ட இருக்கிற படங்களை பார்க்கும்போது சங்கர் சார் படங்கள் தான். பிரம்மாண்டம்ங்கிறதுக்கான அர்த்தமே அங்கேருந்து வந்ததான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்போவுமே அவரையும் அதே இடத்துல வச்சு பார்க்கணும். உங்கள் எல்லாரோட ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கேன்னு அணியை கேட்டால் தெரியும். என் படத்துக்கு மியூசிக் போடும்போது நான் கேட்டிருப்பேன் இந்த படத்துக்கு என்ன ஆயிடுச்சுக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஸ்வீட் ஆஃப் போத் ஆஃப் யூ. அண்ட் முக்கியமாக இவங்க 2 பேரும் நடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து நான் என்ன பேசுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நெல்சன் வந்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு தெரியாத பயங்கரமான இன்ஃபோலாம் வந்து கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ.